ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பெரி. ஃபின்னிஃப்டி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16.60 1 இயரோட ஐ, அந்த ஐயை பிரேக் பண்ணி இன்னைக்கு 17 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் 17-16 இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம்ல சரியான வால்டிலிட்டி இருக்கும். இன்னைக்கு நிஃப்டியை ட்ரேட் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், ஈஸியா 40 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வித்தின் 3 மினிட்ஸ் கேண்டில் ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. மார்க்கெட் கன்சல்டேஷன்ல இருந்தாலுமே பிரீமியம் நல்ல வால்டிலிட்டியில் இருக்கும். ஆப்ஷன் பையிங் பண்றீங்க அப்படின்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஈஸியாக அடிச்சிடும். ப்ரைஸ் அதே மாதிரி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி செல்லுன்னு போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும். அப்படியே இருக்குன்னு சொல்லி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு 20-30 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 30 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும். அதனால் இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்கனால ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்னும் 17-18 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு எஃப்ஐஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கும் நெட் செல்லராக இருக்காங்க. 2168 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 781 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஃபின்னிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 900 ஓரளவுக்கு ரைட்டிங் இருக்குது. 22,000 ஹெவி கால் ரைட் இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா 21,700 21,600 ரைட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபின்னிஃப்டியோட பார்க்கலாம். ஃபின்னிஃப்டியில் இமிடியட் சப்போர்ட் 21,700, அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,600 to 584 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ப்ளூ லைன் போட்டிருக்க லெவல் அந்த மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப் சைடில் பார்த்தீங்கன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,850, அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா 922 969 22,080 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த லெவலில் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் கன்சால்டேஷன் நடக்கும். கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். நாளைக்கு இந்த ரிஜெக்ஷனையும் இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக இந்த லெவல் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக ஃபால் ஆச்சு அப்படின்னா பி சைடு போனீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கால் ஆப்ஷன் சைடு பக்கம் திரும்பிடும். அதனால புட் ஆப்ஷன் சைடில் வரைக்கும் மல்டிபிள் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 700 மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கன்சல்டேஷனில் பிரேக் அவுட் நடக்கும்போது, இப்படி பிரேக் அவுட் நடக்கும்போது வேணால் 700 பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த 600 வரைக்கும் இங்கே தான் பி சைடு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஃபால் ஆனால் கூட டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் ரிவர்ஸ் ஆகும்போது 700க்கு மேலே சஸ்டெயின் ஆகல அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணிங்கன்னா 21,600 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் நமக்கு புட் ஆப்ஷன் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும். 21,700 to 840 பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன். கன்சல்டேஷன் ஆகிட்டு எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது கரெக்டாக மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்பைக் வரும்போதே ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக 49,500 ஹெவி கால் ரேட் இருக்குது. 49,000 ஸ்டாடல் இருக்குது. 48,500 புட் ரைட் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், செல்லிங் ப்ரெஷர், எகைன் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு செல்லிங் ப்ரெஷர், எகைன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் அந்த 240 ரிஜெக்ஷன் ஆகிட்டு செல்லிங் ப்ரெஷர். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,800 48,700 இந்த ரெண்டு லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 49,050, அது பிரேக் ஆச்சுன்னா 132 240
396 49,600. இது அப்சைடுக்கான லெவல். டவுன் சைடுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 800 மைனஸ் சப்போர்ட், அது பிரேக் ஆச்சுன்னா 700, 700 பிரேக் ஆச்சுன்னா நேராக 48,500 தான். இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 48,000 இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 48,000 சாரி 49,000 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 49,000ல் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்பில் கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க. 49,000ல் ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எகைன் 220 பிரேக் ஆச்சுன்னா கண்டினியூஸாக 400 வரைக்கும் போகும் பேங்க் நிஃப்டி. ஏன்னா இந்த ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன் ஃபுல்லாக புட் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி கால் ஆப்ஷன் சைடில் ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியில் கன்சால்டேஷன் ஆகி இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் வேறு போட்டிருக்கேன். இந்த டவுன் சைடு ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் எகைன் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு டவுன் சைடு 480 பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பி சைடு. இமீடியட்டாக 30 to 40 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இந்த பேட்டர்னில் இப்படி ட்ராப் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,700 வரைக்கும் ஒரு பி சைட் ட்ரேட், அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 48,600 வரைக்கும் பி சைட் ட்ரேட் பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக கன்சல்டேஷன் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அழகாக ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். பி சைடு ட்ரேட் பண்ணுறது ஸ்கேல்ப் ட்ரேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பி சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்லா இங்கே கன்சல்டேஷன் ஜோன், ஃபுல்லாக இது கன்சல்டேஷன் ஜோன். கன்சால்டேஷன் ஜோன்லேருந்து எகவுண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல வயலண்ட் மூவ் அப் சைடில் இருக்கும். இங்கே கிளியராக உங்களுக்கு தெரியும், ப்ரீமியமும் செக் பண்ணி பாருங்கள். அதனால் வெயிட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 49,050 பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது அழகாக ஒரு கால் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் இருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 22,525 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 600 620 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,700 அப் சைடில் இருக்க லெவல்ஸ். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 400 410 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா 348 பிரேக் ஆச்சுன்னா 22,279. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் பேரி ஸ்லோ க்ளோஸ் ஆச்சு. எகைன் டே ஐயே பிரேக் பண்ணிச்சு. டே ஐயில் பிரேக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் கண்டினியூஸாக ஃபாலோ ஆச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் 22,577 இங்கே தான் வந்து ஒரு இன்டிமேஷன் கேண்டில் ப்ளஸ் இந்த ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுத்தனால நம்ம கூட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் குரூப் மெம்பர் ட்ரேடில் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்துருந்துருந்தோம். 22,550 இன்டிமேட் கேண்டில் அழகாக அது என்ட்ரியில் எடுத்திருந்தா இமிடியேட்டாக 25 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடச்சிச்சு. நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் 22,530. இந்த லெவல் 22,530 ரிஜெக்ஷன் 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 ரிஜெக்ஷன். மார்க்கெட்டில் ஒவ்வொரு ரைஸ்லையும் புட் ஆப்ஷன் சைடில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. திருப்பி எகைன் ரைஸு எகைன் செல்லிங் ப்ரெஷர், எகைன் ரைஸு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணும்போது பிரேக் அவுட் பண்ணும்போது நாளைக்கு ஸ்லைட் கேப் அப்லையோ 520லையோ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இமிடியேட்டாக மார்க்கெட் கண்டினியூஸாக ரேலி ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க கால் ஆப்ஷன் சைட். ஃப்ளைட் கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டாவோ ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கன்சால்டேஷனாக இது பிரேக் அவுட் ஆகும்போது அழகாக 520 530 ரெசிஸ்டன்ஸில் சப்ஸ்டைன் ஆகுது அப்படின்னா அழகாக என்ட்ரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் 620 வரைக்கும் கால் ஆப்ஷன் ட்ரேட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி
786 வந்து பியூர் செல்லிங் ப்ரெஷர், எகைன் அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் செல் ஆன் ரைஸ் வருது. இது வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப் சைடில் மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியா விக்ஸ் வேறு இருக்குது, ஷூட்டப் ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக போகும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆகட்டும். இந்த லெவலில் பிரேக் அவுட் நடக்கும்போது கால் ஆப்ஷன் சைடில் இது வந்து 520 வரைக்கும் ஸ்கேல்ப் ட்ரேட் தான். 520 எபோ பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மொமெண்டம் ட்ரேட். ஒரு 40 to 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கலாம். இதுதான் கால் ஆப்ஷன் ட்ரேட். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். 404.10 பிரேக் அவுட் பண்ணிட்டு 410 ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேல்ப் செல்ப் ட்ரேட் மொமெண்டம் ட்ரேடாக இங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். நல்லா கிளியராக பாருங்கள். ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் ஒரு ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் ஃபாலுக்கு, அந்த மாதிரி ஃபாலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் வரும். அப்போ டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இமீடியட்டாக போய் புட் ஆப்ஷன் சைடு எடுக்காதீங்க, ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட். நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி நெஃப்டி வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த டைரக்ஷனில் ட்ரெண்டிங் மூவ் பிடிக்கிறதுக்கான ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மொமெண்டம் ட்ரேடை வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நல்ல பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். அதனால் வெயிட் பண்ணி இந்த மொமெண்டம் ட்ரேடை மிஸ் பண்ணிடாமல் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட லெவல்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த ப்ளூ லைன் 22,530 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நேராக 623 706 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஆகி தான். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 400 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 400 பிரேக் ஆச்சுன்னா 350 279 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக 22,200 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு எந்த பேட்டர்ன் சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ அழகாக பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு என்ட்ரி டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 530 கிட்ட பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும்போது எந்த லெவல் கேண்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு இன்டிமேஷன் கேண்டில் கொடுக்குது. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்துரும் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஐ தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் அழகாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை அழகாக கேட்ச் பண்ண முடியும். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேண்டிலில் பாதி லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஈஸியாக மொமெண்டம் கேட்ச் பண்ணுற மாதிரி சேம் கான்செப்ட் தான். நாளைக்கு அப் சைடில் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இந்த லெவலில் எந்த கேண்டில் இன்டிமேஷன் கேண்டிலோ அந்த கேண்டிலோட பாதி சைஸில் என்ட்ரி, அந்த கேண்டிலுக்கு லோவில் ஸ்டாப் லாஸ், அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம் நிஃப்டியில். எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பிரேக் அவுட் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ.